லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 18 வென்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடந்தது. காங்கிரசிடமிருந்து தொகுதியை திமுக பெற்று வெற்றி பெற்றது. இதனால் காங்கிரசின் பலம் 17 ஆனது. வரும் தேர்தலில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்து காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழு ஆய்வு நடத்தி பட்டியல் தயாரித்துள்ளது. திமுகவும் தனது ஆதரவு நிறுவனம் மூலம் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் தொகுதிகளில் ஆய்வை நடத்தியிருக்கிறது. காங்கிரஸ் எம்எல்ஏவின் செயல்பாடு, தொகுதியில் அவருடைய பணிகள், கூட்டணி கட்சிகளின் ஆதரவு, மக்கள் ஆதரவு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஊட்டி, விருதாச்சலம், நாங்குநேரி, சிவகாசி, தென்காசி, ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 7 தொகுதிகளில் காங்கிரசுக்கு எதிரான மனநிலை உள்ளதை திமுக கண்டறிந்துள்ளது. வரும் தேர்தலில் இந்த தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்கள் எளிதில் வென்றுவிடலாம். அதனால் இந்த தொகுதிகளை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்காமல் திமுக போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 7 தொகுதிகளுக்கு பதில் வேறு தொகுதிகளை தெரிவிக்கும்படியும் திமுக காங்கிரசுக்கு அறிவுறுத்தி உள்ளது. இதனிடையே காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழுவினர் தொகுதிகளை தேர்வு செய்யும் போது தங்கள் பரிந்துரைகளையும் ஏற்க வேண்டும் என்று முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் மேலிட நிர்வாகி முகுல் வாஸ்னிக்கிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கருத்தை ஏற்கும்படி முகுல் வாஸ்னிக் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரிடம் கூறியுள்ளார்.